பொதுவாகவே வந்து நாங்கள் ஃபோட்டோஷாப், Adobe Illustrator போன்ற சாஃப்ட்வேர்ஸ்கள் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக வந்து Adobe Illustrator வந்து Illustrator வந்து லோகோ டிசைனிங், டெக்ஸ்ட் டிசைனிங் இது போன்ற விடயங்களுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணப்படுது. அந்த வகையில் வந்து டெக்ஸ்ட்டில் நிறைய சேஞ்சஸ்களை இந்த இல்லஸ்ட்ரேட்டர் மூலமாக செய்து கொள்ளலாம். ரைட், அதில் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த டூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வந்து ஹைடாகப்பட்டிருந்தால் விண்டோஸ்க்கு போயிட்டு இதில் பாருங்கள் டூல்ஸ் இருக்கும். ரைட், இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்க டூல்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல டூல்ஸை காட்டப்படும். ரைட், இது போல் விண்டோஸில் நிறைய விடயங்கள் இருக்குது. இதை கிளிக் பண்ணும்போது ஏற்கனவே ஹைடான விடயங்களை காட்டும். ரைட், இப்போது வந்து இந்த டூல்ஸ்ன்ற இந்த பகுதியில் ஒரு கர்வ் அல்லது ஏதோ ஒரு பாத்தில் ஒரு லெட்டரை எவ்வாறு டைப் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதில் முதலாவது இந்த இடத்துல பாருங்கள், இதில் வந்து ஸ்ட்ரோக் கலர் இருக்குது. அது வந்து பின்னால் வந்து ஃபில் கலர் இருக்குது. ஃபில் கலரை இவ்வாறு கிளிக் பண்ணும்போது இல்லாமக்கலாம். ரைட், ஸோ அதை ஆரம்பத்தில் செய்து கொள்ளணும். அடுத்து வந்து இந்த இடத்துல உங்களுக்குரிய பாத்துக்குரிய தேவையான ஒரு டூலை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இந்த டூலை எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இவ்வாறு பாருங்கள், இவ்வாறு உங்களுக்கு டூலை தேவையான மாதிரி வரைஞ்சி கொள்ளலாம். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு கலர் இருந்தால் இது ஃபில்லாக இருக்கும். ஸோ அதை இல்லாமக்க செய்கிறதுக்கு இந்த இடத்த கிளிக் பண்ணி இந்த நான்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது வந்து இந்த ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து இந்த டெக்ஸ்ட்டில் வந்து டைப் டூல் என்று சொல்லக்கூடிய இந்த டைப் டூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நான் சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள் டைப் டூல், டைப் ஆன் அ பாத் டூல்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது வந்து இந்த இடத்த பாத்தாக ஆக்கிக்கொள்ளும். இவ்வாறு கிளிக் பண்ணி இவ்வாறு டைப் பண்ணி கொள்ளலாம். அடுத்து வந்து இதுக்குரிய சைஸை கூட்டி குறைக்கிறதுக்கு இந்த டெக்ஸ்ட்லேருந்து இந்த இடத்துல இருக்குது செலெக்ஷன் டூல். அந்த செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிரேட்டர் தேன் மார்க் அதை கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொன்றாக கிளிக் பண்ணும்போது அது பெரிதாகும். அது சைஸில் கூடி வரும். ரைட், இவ்வாறு அதே போல் இதை சைஸை குறைக்கிறதுக்கு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஸ் தேன் மார்க். ஸோ இவ்வாறு சைஸை கூட்டி குறைக்கலாம். ரைட், அடுத்து வந்து இந்த இடத்துல தேவையான மாதிரி டைப் பண்ணி கொள்ளலாம் அந்த பாத்தில். ஸோ அது முதலாவது விடயம். அதே போல் இன்னொரு பாத்தங்களுக்கு செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அதாவது உதாரணத்துக்கு பென் டூல் மூலமாக இந்த இடத்துல பென் டூல் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணி இவ்வாறு ட்ராக் பண்ணிக்கொள்ளுங்கள். ரைட், இதுக்குரிய காரணத்தையும் நான் சொல்கிறேன் இவ்வாறு ஏன் ஃபில் ஆகப்பட்டிருக்குன்னு. திரும்ப இந்த இடத்துல நீங்கள் கர்சரை வைக்கும் போது இவ்வாறான ஒரு மார்க் வருது. அதை கிளிக் பண்ணி திரும்ப இவ்வாறு தேவையான மாதிரி உங்களுடைய இந்த பாத்தை அமைச்சிக்கொள்ளுங்கள். பின்னால் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரோக்குக்கு மட்டும் கலரை கொடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது இந்த இடத்துல கிளிக் பண்ணினா மாறிடும் அல்லது இதை இல்லாமல் செய்து ஸ்ட்ரோக்கை மட்டும் ஃபில் பண்ணி கொள்ளலாம். இப்போது வந்து டெக்ஸ்ட்டுக்கு போங்க. அடுத்து வந்து டைப் ஆன் அ பாத் டூல். ஸோ இப்போ கிளிக் பண்ணுங்கள். தேவையான மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துலையும் இவ்வாறு தேவையான மாதிரி உங்களுக்குரிய இந்த பாத்தில் டைப் பண்ணி கொள்ளலாம். அதே போல் தான் இதுக்குரிய டெக்ஸ்ட்டை மாற்றி கொள்ளலாம். இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை இவ்வாறு இந்த இடத்துல இருக்க டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கேரக்டர் இருக்குது. தேவையான கேரக்டரை அரோ கீ மூலமாக இந்த இடத்துல கிளிக் பண்ணி கேரக்டரில் கிளிக் பண்ணி அரோ கீ மூலமாக இவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து வந்து
இதே போல் இன்னொரு காப்பி எடுக்க வேணும்னு சொன்னால் ஆல்ட் கீயோடு அதை கிளிக் பண்ணி வைக்கலாம். உதாரணத்துக்கு இவ்வாறு ஆல்ட் கீ. ஸோ இவ்வாறு நீங்கள் இந்த இடத்துல வச்சு அதை பின்னோக்கி மூவ் பண்ண செய்யலாம். ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச் போயிட்டு பேக்வேர்ட் சென்ட் டு பேக்ன்றதை. ஸோ அதுக்கு தேவையான கலர், உதாரணத்துக்கு ஒரு ஷெடோ மாதிரியான ஒரு கலர் கொடுத்தேன்னு சொன்னால் இந்த ஃபொண்ட்டை வச்சு எங்களுக்கு தேவையான மாதிரி அவ்வாறு கலரை கொடுத்து எங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்குரிய தேவையான டிசைனை செஞ்சு கொள்ளலாம். ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.